நம்ம செஞ்ச கிரில் சிக்கன் வீடியோவை பார்த்துட்டு, "தம்பி அந்த மசாலாவை வச்சு நாட்டுக்கோழி கிரில் சிக்கன் மட்டும் தான் செய்ய முடியுமான்னு?" கேட்டிருந்தீங்க. இல்ல பிராய்லர் கோழியும் கிரில் சிக்கன் செய்யலாம். அதேமாரி அந்த ஓடிஜி எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. அதை க்ளீன் பண்ண ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் வச்சுருந்த ஓடிஜிங்க. இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, உள்ளே ஃபுல்லாக அழுக்காக இருக்கும். அழுக்கு, தூசி எல்லாமே இருக்கும். அதை நம்ம எப்படி க்ளீன் பண்ணணுன்றதை இப்போ பார்ப்போம். பாருங்கள், நல்லா க்ளோஸ் அப்பில் காட்டுறேன். தெரியுதா? அழுக்கா ஒரு மாதிரி துரு பிடிச்ச மாதிரி இருக்கா? இதை நம்ம எப்படி க்ளீன் பண்ணோம்னா, முதல்ல வீட்டுக்கு வெளியே எடுத்து கொண்டு போய் வச்சு க்ளீன் பண்ணுற இடத்துல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஸ் எடுத்து, பல் தேய்க்கிற ப்ரெஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் எடுத்து இந்த மாதிரி இடுக்கு முடுக்கில் உள்ள தூசியெல்லாம் வந்து முதல்ல க்ளீன் பண்ணு. நல்லா உள்ள எல்லாத்தையுமே நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணு. அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கோ. அதில் ஒரு எலுமிச்சம்பழத்தை முழுசாக அப்படியே புழிஞ்சி அந்த தோலோடு சேர்த்து உள்ளே போட்டுருங்க. உங்களுக்கு பழைய எலுமிச்சம்பழம் இல்லை நல்ல பழுத்த பழம் எதாக இருந்தாலும் சரி எடுத்து உள்ளே போடுங்க. நம்ம க்ளீனிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுறோம். அது கூட ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அதை ஓடிஜி ஓவனுக்குள்ளே வச்சுருங்க. என்னடா ஓடிஜி ஓவன் சொல்கிறான்னு பார்க்கிங்களா? நான் வச்சுருக்கிறதுக்கு பேர் மைக்ரோ ஓவன் கிடையாது. இதுக்கு பேர் வந்து ஓடிஜி ஓவன். மைக்ரோ ஓவன்றது பட்டன் இருக்கும், இது வந்து நாப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இதை நல்லா மூடிட்டு சுவிட்சை ஆன் பண்ணி நல்லா ஃபுல்லாக ஹீட்டில் வச்சு டைமர் வந்து ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கோங்க. டெம்பரேச்சர் வந்து ஃபுல்லாக வச்சுருங்க. நான் வந்து 200 வச்சுருக்கேன், நீங்கள் ஃபுல்லாகவே வச்சுருங்க. வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து ஆவியாகி ஓடிஜி ஃபுல்லாமே பட்டிருக்கும். தெரியுதா? அதுக்கப்புறம் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் ஓடிஜியை ஓப்பன் பண்ணி அந்த ஒரு தண்ணி வச்சுருக்கீங்கள, அந்த தண்ணியை எடுத்துக்கோங்க. அப்படியே கை வச்சிடாதீங்க, கை நல்லா சரியான ஹீட்டில் இருக்கும். அதனால் சுட்டுறாமல் ஒரு துணியை இதை வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த தண்ணி அதே ஹீட்டோடு அந்த தண்ணியை தொட்டு புழிஞ்சி ஓடிஜி ஃபுல்லாமே க்ளீன் பண்ண ஆரம்பிங்க. இப்போ கண்ணாடியை நான் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கேன். கண்ணாடியில் உங்களுக்கு தெரியுதா? தொடச்ச உடனே அது அப்படியே க்ளீன் ஆகும். அது அதே மாதிரி அந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு அந்த கிரில் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என் சேனலை பார்க்குற எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ஆனால் லைக் பண்ண மாட்டேங்கிங்க. நீங்கள் லைக் பண்ணால் தான் என் வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து அது நல்லாயிருக்கு, சரி அப்போ இந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு ரீச் ஆகும். லைக் மட்டும் மறக்காமல் பண்ணிவிட்டு போயிருங்க. நான் போடுற எல்லா வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ் ஆகாது. உங்களுக்கு யூஸ் ஆகிற வீடியோவுக்கு லைக் போடுங்க. நீங்கள் துடைச்ச துணியை வந்து தனியாக பக்கெட்டில் ஒரு தண்ணியை வச்சு அதில் முக்கி புழிஞ்சிக்குவாங்க. ஏன்னா திருப்பியும் அதே இதில் முக்கிறாதீங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு? பார்க்க உங்களுக்கு அழுக்கே இல்லாத மாதிரி தெரியும், ஆனால் அழுக்கு நிறையா இருக்கும். அதே மாதிரி எல்லாத்தையுமே திருப்பியும் அதே தண்ணியை தொட்டு க்ளீன் பண்ணிக்கோ. நல்லா க்ளீன் பண்ணிட்டேன்னா, என்னடா க்ளீன் பண்ணிட்டேன்னு காமிச்சா திருப்பி அழுக்காக இருக்குன்னு பார்க்கிங்களா? இந்த ஓடிஜியில் நான் கிரில் சிக்கன் எப்படி செய்யுதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க என் சேனலுக்குள்ளே போய் பார்த்துக்குவாங்க. உங்களுக்கு லிங்க் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதுக்கப்புறம் அது ஃபுல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி ஆயில் எல்லாத்தையும் துடைச்சிட்டு முதல்ல வீடியோவில் காமிச்ச மாதிரி எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சி வச்சு தண்ணி வச்சு க்ளீன் பண்ணி